தமிழகத்தையே உலுக்கிய சுவாதி கொலை வழக்கில் நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான ராம்குமார் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பல்வேறு ஆதாரங்களை முன்னிறுத்தி ராம்குமார் தான் குற்றவாளி என்கிறது காவல்துறை. ஆனால் ராம்குமாரின் பெற்றோரும் அவரது வழக்கறிஞரும் காவல்துறையினரின் கூற்றை முற்றிலுமாக மறுக்கின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி காலை 6:40 மணியளவில் பொறியியல் பட்டதாரி சுவாதி கொலை செய்யப்பட ஒரு வார தீவிர விசாரணைக்கு பின்னர் இம்மாதம் 1ஆம் தேதி இரவில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த மீனாட்சிபுரம் என்ற கிராமத்தில் ராம்குமார் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்ய முற்படும்போது ராம்குமார் கழுத்தை அறுத்து கொண்டார் என்பது காவல்துறையின் கூற்று. ஆனால் ராம்குமார் கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் இரவில் நடந்தது என்ன விவரிக்கிறார் ராம்குமாரின் தந்தை பரமசிவம். நானும் என் வீட்டம்மா என் பொண்ணு 4 பேரும் வீட்டுக்குள்ளே படுத்திருந்தோம். என் பையன் மட்டும் பின்னால் ஃப்ரெண்டில் படுத்திருந்தான். அதுக்கடுத்து என்னை வந்து 2 மப்பியில் வந்து 2 பிசி வந்தாங்க. நான் பிசின்னு எனக்கு தெரியாது. டிஷர்ட்டு தான் போட்டிருந்தாங்க. டிஷர்ட்டு போட்டு வந்து கதவை தட்டவும் எந்திரிச்சு பார்க்க கரண்ட் கிடையாது. அப்போ யாருன்னு எனக்கு சந்தேகமாயிருச்சு. நீங்கள் யார் ஐயா அப்படின்னு நான் ஐயான்னு தான் சொன்னேன். யார் ஐயா அப்படின்னா, இந்த மாதிரி முத்துக்குமார் வீடு தானே அப்படின்னாங்க. நான் இது முத்துக்குமார் வீடு கிடையாது, இது ராம்குமார் வீடு அப்படின்னேன். அப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? எனக்கு ஒரே பையனும் 2 பொண்ணு தான். அப்போ உங்கள் பையன் எங்கே படுத்திருக்காம்னா, நான் பின்னாடி நான் படுத்திருக்காமல் நான் தான் கையோட கூட்டிகிட்டு போய் நான் உள்ளே போகும்னாலே எனக்கு முன்னால் விறுவிறுன்னு இனியும் விட்டுட்டு முன்னாடி போய் என் பிள்ளைய போய் இந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் படுத்து கிடக்கான் அந்த பாரியாங்க நான் போய் பார்க்க என் பிள்ளை கழுத்து இப்படி கிடக்கு. அந்தால தான் மயங்கி நான் கீழே விழுந்துட்டேன். அதுக்கடுத்து என் பிள்ளைய ஆம்புலன்ஸும் இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வண்டியில் தான் தென்காசி வண்டியில் தான் தூக்கிட்டு போனது தான் எனக்கு தெரியும். அதுக்கடுத்து என் வீட்டம்மா என் பொண்ணெல்லாம் அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போய் தான் அங்கே போய் இருந்து 3 நாள் கழித்து நைட்டில் 12 மணிக்கு பொம்பளைன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வண்டியிலையும் கொண்டாந்து விடலை. தனிப்பட்ட முறையில் விட்டுட்டு போயிட்டாங்க. தன்னால் பறதை வச்சு நின்று வீடு வந்து பதறி பிள்ளைகள் வந்து சேர்ந்தருக்கு சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லை. கைது செய்யப்படுவதற்கு ஒரு வாரம் முன்பே சென்னையிலிருந்து ஊருக்கு திரும்பிய ராம்குமாரிடம் எந்த ஒரு மாற்றமும் தென்படவில்லை என்றும் கொலையாளி அணிந்திருந்த சட்டை என்று காவல்துறையினர் கூறும் சட்டை ராம்குமாருடையது அல்ல என்றும் பரமசிவம் கூறினார். ராம்குமார் கைதின் போது காவல்துறையினர் விதிகளை மீறி இருப்பதாக அவரது வழக்கறிஞர் ராம்ராஜ் குற்றம் சாட்டினார். ராம்குமார் கைது செய்வதற்கு ராம்குமார் வாழ்ந்து வரும் எல்கை போலீஸ் சரகம் வந்து செங்கோட்டை போலீஸ் சரகமாகும். செங்கோட்டை போலீஸ் சரகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் ஓரளவு நேர்மையானவர் என்பதால் அவர் இதில் உடன்படாத காரணத்தினால் தென்காசி ஆய்வாளரை இதில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போதே ராம்குமார் கைதில் விதிமுறை மீறல் ஆரம்பமாகிறது. மேலும் 3 நாட்களாக ராம்குமாரை கைது செய்வதற்கு அவரை பின்தொடர்ந்து சென்றதாகவும் அவரை அதாவது நிழலாக தொடர்ந்து சென்று கவனித்து வந்ததாகவும் பின்னர் அவர் வீட்டில் உறங்கி கொண்டிருக்கும் போது சுற்றி வளைத்து பிடிக்க முயற்சிக்கும் போது அவர் தப்பித்து ஓடி கழுத்தை அறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் படுத்திருந்த இடத்திலிருந்து 10 அடி தாண்டி உட்கார்ந்து கழுத்தை அறுத்திருக்கிறார். அவர் படுத்திருந்த இடத்திற்கு 10 அடி மேல் வந்து ஓட இயலாது. அது சுற்றி காம்பவுண்ட் இருக்குது. இந்த ஓடுகின்ற தூரம் என்பது 10 அடி என்பது நம்புவதமாக இருக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்குள் எழும்புகிறது. மேலும் அவர்கள் எழுப்பியவுடன் ஓடி சென்று கழுத்தை அறுத்தார் என்பது 10 அடி தூரத்திற்கு அவர்கள் ஏன் அந்த அறுக்கும் போது பிடிக்கவில்லை. மேலும் கழுத்தை அறுத்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் போது ஏன் காவல்துறையினர் ஃபோட்டோ எடுத்தார்கள்? அதை ஃபோட்டோ எடுக்கதை விட்டுவிட்டு ஏன் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை என்ற விதத்திலும் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ராம்குமார் கைதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் சொந்த ஊருக்கு செல்லவே தயக்கம் காட்டுவதாக வழக்கறிஞர் ராம்ராஜ் தெரிவித்தார். ராம்குமாரை தனிமைப்படுத்தி காவல்துறையினர் அவருக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக ராம்ராஜ் குற்றம் சாட்டினார். போட்டிருந்த சட்டையெல்லாம் வந்து எதுவுமே இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுக்கலை.
ஆனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது ராம்குமாருடைய தங்கையுடைய பையை தட்டு இருக்காங்களே தவிர ராம்குமாருடைய பையை எடுத்துகிட்டு போகல. அதே வந்து இங்கே ஒரு பை ராம்குமார் அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு பை கொண்டு வந்ததாகவும் அந்த பையை இங்கேருந்து அவங்க கைப்பற்றி போயிருக்காங்கன்னு சொல்லுவது வந்து பெரிய கேலிக்குத்தாக இருக்குது, கேள்விக்குரியதாக இருக்குது. ஏன்னா ராம்குமார் வீட்டிலேருந்து பை எடுத்து போகையில் இங்கே தானே பார்வை அமைச்சர் தயார் பண்ணணும். ராம்குமார் கைது செய்யப்பட்ட பிறகும் 4 நாட்கள் வரை அவரது வீட்டை காவல்துறையினர் பூட்டி வைத்திருந்தது ஏன்? 2 நாட்களில் குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது ஏன்? ராம்குமாருக்கு ஜாமீன் கோரி வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தாமாகவே முன்வந்து மனு தாக்கல் செய்தது ஏன் என்பன உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளையும் அவர் முன்வைத்தார். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராம்குமாரை நாளை சந்தித்து பல்வேறு முக்கிய விவரங்களை கேட்டறிய திட்டமிட்டிருப்பதாக வழக்கறிஞர் ராமராஜ் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுந்தர மகேஷுடன் சிவகுமார்.